திருவள்ளுவர் ஞானஸ்நானம் பெற்றவர். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்துதான் இந்த நூலை படைத்திருக்கிறார். சில வரலாற்று ஆதாரங்கள் என்று நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறேன். இந்து சகோதரர்களையும் நான் நம்முடைய வழியில் கொண்டு வர வேண்டும் என்றால் முதல் நூற்றாண்டில் தோன்றியது திருக்குறள் அவர்களிடம் சொல்லும் போது நாம் விரைவில் இந்தியாவை ஒரு கிறிஸ்தவ நாடாக அறிவிக்க முடியும். நம்புங்கள், குசுநாதர் திருவள்ளுவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இவருடைய பாட்டனுடைய 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 பாட்டன் தான் விளக்கு பிடித்தார். விளக்கு பிடித்த குடும்பத்தில் வந்த இவர் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு விளக்கு பிடிக்கிறார். டேய், உங்களை மாதிரி வரலாற்றை மாற்றி பேசுறது, மற்றவங்களுடைய வரலாற்றை திருடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறவனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் ஏதாச்சும் இருக்கா? சும்மாலாம் பண்ணக்கூடாது, நாக்கா இருக்கணும். ஒரு 1/4 நூற்றாண்டு, ஒரு 25 ஆண்டுகள் சிறையில் போடணும். ஏதோ ஒரு சின்ன பொய்யை பேசுகிறான்னா மானக்கட்ட நாய பேசுற ஏடா நீ என்ன ஜென்மம்டா, என்ன பிறவிடா? சோறு கிடைக்குதுன்னா என்ன வேணா போய் பேசுவியா? எவனாச்சும் பணம் கொடுத்தா பீ தின்னுவியா நீ?